மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு உளவியல் ஹோமியோபதியில் அவசியமாங்கிற தலைப்புல 3வது பாகத்தை பேசுறோம். இது ஒரு லென்த்தியா போயிட்டு இருக்கு. பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் சஜஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இதுல விமர்சனம்னு எடுத்துக்கிட்டா, நான் தியரி வேண்டாம் அப்படி சொன்ன மாதிரி ஒரு கருதுகோள் இருக்கு. ஆனா ஆக்சுவலா நான் அந்த அர்த்தத்திலே பேசல. தியரியை எல்லாரும் புஸ்தகத்துல படிச்சுக்கலாம். ஆனா அதை பிராக்டிஸ் பண்றது எப்படி, அதை எப்படி ஹோமியோபதியில அப்ளை பண்றது அப்படிங்கிறதுல லாபகரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹோமியோபத் சரியாக உருவாகவில்லை அப்படிங்கிற ஆதங்கத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். அதுவும் குறிப்பாக அந்த பகுதி தேவையில்லை என்று ஒதுங்கியவர்கள் தான் அதிகம். இப்ப சமீப காலத்துலதான் கொஞ்சம் அதுக்கான தொடர்புகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது தொடர்பு படுத்தியும் சில மெத்தடாலஜிகள் வந்திருக்கு. மருந்து தேர்வு எப்படி செய்வது என்பதற்கான மெத்தடாலஜிகள் வந்திருக்கு. நான் அடிப்படையில இந்த விஷயத்தை நான் கட்டுடைக்கலாம்னு நினைக்கிறேன். அடிமன் காலத்திலிருந்து எம்எல் சேகல் காலம் வரைக்கும் உளவியலை நன்றாக படித்துக்கொண்டு, உளவியலுங்கிற விஞ்ஞானத்தை படித்துக்கொண்டு அதை ஹோமியோபதியில அப்ளை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஆனால் ஹோமியோபதி துயரர்களை உளவியல் ரீதியாக பார்த்து, இன்னும் குறிப்பாக சொன்னால் உளவியல் மட்டும் கவனத்தில் கொண்டு எம்எல் சேகல் அவர்கள் மருந்தெல்லாம் தேர்வு செய்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமானது? நமக்கும் பெரிய அளவுக்கு உளவியல் தெரியாது. உளவியல் புஸ்தகங்கள் எல்லாம் தரவா படிச்ச நபர்கள் அல்ல நம்ம. இருந்தாலும் நம்ம ஹோமியோபதியை பிராக்டிஸ் பண்றோம். உளவியலை புரிந்து கொண்டு நம்ம பண்றோம், நமக்கு அறிந்த அளவுல இருந்து. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு உளவியல் பார்வை இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்மா 1 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க. 1.5 வயசு நீடிக்குதுன்னு சொன்னோன்னே பாட்டி என்ன சொல்லுவாங்க, பால் குடி, மறக்க வை அப்படிம்பாங்க. பாத்தீங்களா? அங்கேயே சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்துடுறாரு. அப்புறம் அந்த பையன் ஒரு 10-11 வயசு வரைக்கும் அம்மா கூடயே படுத்திருந்தானா பாட்டி சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அம்மா பக்கத்திலேயே படுத்துட்டு இருக்க, போய் தனியா போடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திருக்கீங்க. சில பெரியவங்க எல்லாம் என்னன்னா, அண்ணன் பக்கத்துல உட்கார விட மாட்டாங்க. அண்ணா அல்லாத மற்றவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, என்ன மாதிரி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாத்தையும் எல்லாம் தெளிவா சொல்லிடுவாங்க. உறவு முறைகளையும் சொல்லிடுவாங்க. இது எல்லாமே அந்த சோசியோ சைக்காலஜில இருக்கு, அந்த படிநிலையில இருக்கு. அப்ப நம்ம பாட்டிகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, தாத்தா பாட்டிகள் நம்மளோட முன்னோர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரிதான் நாமளும் ஒரு மனிதனுடைய உளவியலை ஏதோ ஒரு வகையில படிச்சிருக்கோம். ஹோமியோபதி இன்னும் ஒரு படி போய் என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய லாபகர தன்மை, நோயாளியினுடைய மொழியை அப்படியே ஹோமியோபதி மொழியாக மாற்றுவதற்கு சில நுட்பங்களின் உதவியுடன் சரியாக செய்தோம் என்றால் சரியான மருந்தை அடைந்து விடலாம், குறிப்பான மருந்தை அடைந்து விடலாம், அதன் மூலமாக நோயாளியை குணப்படுத்த விடலாம் என்ற ஒரு தொழில்நுட்பம் தெரிந்து வைச்சிருக்காங்க எல்லாருமே. அது லாபகரமாக ஹோமியோபதியில பயன்பாட்டுகள்ல இருக்கு. பேக்ரவுண்ட்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா மொழியின் மூலமாக ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியுங்கிற ஒரு நுட்பம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே செல்ஃப்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. சுயம். இந்த செல்ஃப் பல்வேறு வகைப்பட்டது. அங்க இருந்து இந்த செல்ஃப் உருவாகுவதே தாட் ப்ராசஸ் தான். அப்புறம் ஒரு எனர்ஜி பேட்டர்ன் இருக்கு. தாட் ப்ராசஸும் சேர்ந்துதான் அப்படியே ஒரு கன்சாலிடேஷன் ஆஃப் செல்ஃப உண்டாக்குது. இந்த தாட் என்ன ஆகுதுன்னா மொழியின் வடிவத்துல வருது, ஒரு உடம்பை எடுக்குது. இந்த தாட் ப்ராசஸ் ஒரு உடம்பை எடுக்குது. அதுதான் முதல் உணர்வாக வெளியே வருது. அந்த உணர்வு தான் மனமாக வெளியே வருது. அந்த மனம்தான் உணர்ச்சியாக வெளியே வருது. அது இந்த உடம்பை எல்லாம் உடம்பை எல்லாம் அது பார்த்து கொள்கிறது, அதன் போக்கில் பார்த்து கொள்கிறது. அது என்ன மாதிரி இருக்கிறதோ அதுக்கு ஏத்தாப்புல அது பார்த்துக்குது. இந்த ப்ராசஸ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ
மொழியை கன்வெர்ட் பண்றதன் மூலமாக அவங்களுடைய துயரினுடைய ஸ்டேட்டை புரிந்து கொண்டு நம்ம மருந்து கொடுக்க முடியுது. ஆனா நம்ம எப்படி கொடுக்கிறோம், எதனால வேலை செய்யுது, அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியாம, அதை நம்ம ஈஸியா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை தான் இப்ப அதற்கு நான் எப்பொழுதும் சொல்லும் ஒரு உதாரணத்தையே இங்க சொல்லலான் இருக்கேன். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 5 வருடத்திற்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதே தான் திருப்பி சொல்ல போறேன், நீங்க கேட்டுக்குங்க. மகாபாரதத்துல குந்தி தேவி இருக்காங்க, அவங்களுக்கு கர்ணன்ற ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. இந்த குழந்தை யாரால உண்டாக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவானால. அப்ப இது கடவுளின் குழந்தை. ஆனாலும் குந்தி தேவி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க முடியல சமூகத்துல. ஏன்னா சமூகம் ஒரு கேள்வி கேட்குது, உனக்கு தாய்மை வேணுமா கன்னித்தன்மை வேணுமான்னு கேட்குது. தாய்மை வேணும்னு சொன்னா நீங்க கர்ணனை வச்சுக்கலாம், கன்னித்தன்மையை பறைசாற்றணும்னு சொன்னா நீங்க கர்ணனை வச்சுக்க முடியாது. முடிவு குந்தி தேவியின் கையில் இருக்கு, சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது, அது ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றதுக்கு ரெடியா பண்றாங்க. இது என்றாலும் கடவுள் செஞ்சிடலாம்னு நினைச்சிடாதீங்க. சமூகம் பலம் வாய்ந்தது. அதனாலதான் பாதி சாமியார்கள் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஏன்னா சமூகம் அவ்வளவு பவர்ஃபுல். ஒரு சின்ன தவறு செஞ்சாவே சமூகம் பிடிச்சுக்கும். அதனால குந்தி தேவி விவரமானவங்க, கன்னித்தன்மையை பறைசாற்றினால்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை ஆத்துல விட்டுறாங்க. இது மகாபாரதத்தின் கதை. பிற்காலத்துல பல்வேறு சூழலின் காரணமாக தன்னுடைய தாய் பாசத்தை கர்ணன்ட்ட காட்டுறாங்க. அதுக்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கு. இப்ப சமீப காலத்துல, அதாவது 2001 2002 எனக்கு ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸை ஏற்கனவே பாகம் 1 இதே தலைப்புல நான் பேசியிருக்கேன். அதே தான் திருப்பி சொல்ல போறேன். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்குங்க. இதன் மூலமாக ஒரு தியரிய சொல்றதுக்காக முயற்சி செய்யறேன். அந்த கேஸ் ஹை பிபி, கான்ஸ்டிபேஷன், அப்புறம் டிப்ரெஷன். இவங்களை நான் வீட்டுல போய் பார்க்கறேன். வசதியானவங்க. அந்த வீடு ஒரு பங்களா டைப்ல இருக்கு, பழைய காலத்து பங்களா மாதிரி இருக்கு. மேல மாடியில போய் பார்க்க சொன்னாங்க. ஒரு சேர் போட்டிருந்தாங்க. சுத்தியும் பார்த்தா ஒரே மிருகத்தினுடைய தலைகளாக இருக்கு. அப்படின்னா எவ்வளவு பழமையானதுன்னு பாத்துக்குங்க, எவ்வளவு பணக்கார தன்மை உள்ள ஒரு வீடுன்னு பாத்துக்குங்க. அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க, கொஞ்சம் குண்டா இருந்தாங்க, உட்கார்ந்தாங்க சேர்ல. என்னம்மா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்க. திருப்பி சொன்னாங்க 3 விஷயம்தான்: பிபி, டிப்ரெஷன், கான்ஸ்டிபேஷன். இதுக்கு காரணம் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். நான் கல்யாணம் பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னா. கல்யாணம் பண்ணது அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், நான் எம்ஏ படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் இயர். நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையன் கூட நான் வீட்டுக்கு தெரியாம போய் வெளியே 1 மாசம் 2 மாசம் இருந்துட்டு எங்களுக்குள்ள ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். ஆனா வீட்டுல தெரிஞ்சு எங்களை தூக்கிட்டு என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையனை விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு அந்த பையன் ஆட்டோல என்னைய கடத்தி கொண்டு போயிட்டேன். கடத்தினா என்னோட சம்மதத்தின் பேரில். நானும் போய் ஒரு 3-4 மாசம் இருந்துட்டு நாங்க திருப்பியும் போலீஸின் உதவியின் மூலமாக எங்களுடைய சொந்தங்கள் எங்களை திருப்பி வீட்டுக்கு என்னை அடைச்சிட்டாங்க, அவனை பிரிச்சுட்டாங்க. இப்ப என்னைய வற்புறுத்தி ஒரு பையனை கல்யாணம் பண்ண சொல்றாங்க. என்னால பண்ண முடியல, 2 வருஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா வீட்டுல கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னம்மா வேற ஜாதியான்னு கேட்டேன். இல்ல ஒரே ஜாதி. ஒரே கிளாஸான்னு கேட்டேன். பண வசதி அப்படின்னு கேட்டேன். ஆமா, 2 பேரும் வசதியானவங்க தான். அப்புறம் ஏன் வீட்டுல வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு அண்ணன் முறை வேணும். அண்ணன் முறைனா அப்படின்னு கேட்டேன். என்னுடைய பெரியம்மா, சொந்த பெரியம்மாவுடைய மகன். நான் தெரிஞ்சிட்டு, ஆமா தெரியும். தெரிஞ்சிட்டு எப்படிம்மா காதலிச்சிங்க? காதல் தானே அப்படின்னாங்க. மேரேஜ் வேற பண்ணிருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். இல்ல என்ன இருக்கு அப்படின்னு. சமூகம் ஏத்துக்காதேம்மா அப்படின்னு கேட்டேன். சமூகம் இருக்கட்டும் சார், என்னோட காதல் உண்மை, அந்த காதல் உண்மை. அது அண்ணனா தம்பியா தங்கச்சியா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் எப்படி பாருங்க. 2001 ஒரு பெண்மணி இப்படி பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்க, நினைச்சு பாருங்க. குந்தி தேவி அந்த காலத்துல
கர்ணனை கடவுளையோட குழந்தையாக இருந்தா கூட நம்ம கன்னித்தன்மையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சமூகத்துக்கு பயந்து கர்ணனை ஆத்துல விட்டாங்க. 2001 இங்க இந்த அம்மா இதுல என்ன இருக்கு, காதல் உண்மைதானே அப்படின்றாங்க. அண்ணனாவது தம்பியாவது தங்கச்சியாவது அப்படிங்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இதை புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு உளவியல் படிப்பு அவசியம். வெறும் ரூபரிக் லாங்குவேஜ் போட்டீங்கன்னா மருந்து எடுத்துடலாம், மருந்து கொடுத்து குணப்படுத்திடலாம். வாண்ட் ஆஃப் மாரல் ஃபீலிங், மொராலிட்டின்னு இருக்கு. யாரு யாரை கல்யாணம் முடிக்கணும், யாரை காதலிக்கணும், எல்லாமே சொசைட்டி சொல்லி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஜாதியும் கோத்திரம் குலமும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு பெண்மணி சிந்திக்கிறது மட்டுமில்ல, செயல்படுத்துறது பெருங்குற்றம். அது மொராலிட்டிக்கு எதிரானது. ஆனா இந்த பொண்ணு அதை நியாயப்படுத்து, அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அவங்க உலக அமைப்பு இருக்கு. அதனாலதான் வாண்ட் ஆஃப் மாரல் ஃபீலிங், லவ் டிஸப்பாயின்மெண்ட், டிப்ரெஷன், இது எல்லாத்தையும் போட்டு அந்த அம்மாவுக்கு நேற்றமூர் கொடுத்து அந்த அம்மா அந்த டிப்ரெஷன் பிபி எல்லாம் குறைஞ்சி கான்ஸ்டிபேஷன் சரியாகி நம்பவே மாட்டீங்க, ஒரு 3 மாசத்துல அவங்களுக்கு மேரேஜ் ஆயிரும். இது தற்செயலாக எனக்கு 2 வருஷம் கழிச்சு தான் தெரிய வருது. அவங்க அண்ணனை இடையில தற்செயலாக ஒரு இடத்துல பாக்குறேன். அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆச்சு சார், அதே பையன் நான் நாங்க தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ண சொன்னோமே அதே பையனை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்காங்க, குழந்தை குட்டியோட நல்லா இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா அன்கான்சியஸ், ப்ரீகான்சியஸ், கான்சியஸ். இந்த மூணுக்கும் ஈக்குவலண்டா இருக்கிற வார்த்தை பாத்துங்க, இட். அன்கான்சியஸுக்கு ரொம்ப ஈக்குவலா இருக்கிறது இட், இன்ஸ்டிங்சுவல் டிரைவ்னு அர்த்தம். அடுத்து ப்ரீகான்சியஸ்ங்கிறதுக்கு ஈகோ, அப்புறம் கான்சியஸ்க்கு சூப்பர் ஈகோ. இந்த மூணையும் நான் வச்சுக்கோங்க. இந்த மூணும் 6 வார்த்தை. இந்த 6 வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அன்கான்சியஸ், ப்ரீகான்சியஸ், கான்சியஸ். இங்க இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இப்ப இந்த கேஸ்ல எது ஆப்ரேட் ஆயிருக்குன்னு சொன்னா, இந்த சூப்பர் ஈகோங்கிறது சொசைட்டி. அது எப்பொழுதும் ஒழுக்க நெறிகளை பேசி கொண்டு இருக்கும். அது மாரல் சிஸ்டத்தை பேசும், மொராலிட்டியை பத்தி பேசும், நல்லது கெட்டது பேசும். ப்ரீகான்சியஸ்ங்கிறது என்னன்னா ஈகோனா அகங்காரம் நினைச்சுக்காதீங்க, தயவு செய்து அந்த வார்த்தையை தூக்கி போட்டுருங்க. இந்த உள்ளுக்கு இருக்க இட் இருக்கு பாருங்க, இன்ஸ்டிங்சுவல் டிரைவ் இருக்கு பாருங்க, அது அதுவாக வந்துச்சுன்னா தன்னை யாருன்னு இந்த சமூகத்துக்கு காட்டிடும். அதை காட்டக்கூடாதுங்கிறக்கா ஒரு ஃபில்டர் தான் ஈகோ, ஒரு தடுப்பு அரண். புரிந்து கொண்டு இந்த இட சமூகத்துக்கு புழங்க வைக்கிற ஒரு தடுப்பு ஃபில்டர், தடுப்பு அரண். இந்த அகன் தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் மனுஷனை அப்படியே அவனுக்குள்ள சூப்பர் ஈகோவை ஏத்தாப்புல இந்த இட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுங்கிறதுக்கு ஒரு கருவியாக செயல்படும். இதற்கு 100 வார்த்தை ப்ரீகான்சியஸ்னு வச்சுக்கணும். அதாவது கான்சியஸ்க்கு முந்தினது, சூப்பர் ஈகோக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கணும். இந்த கேஸ்ல நம்ம பார்த்த கேஸ்ல இந்த ப்ரீகான்சியஸ் இல்ல, சூப்பர் கான்சியஸும் இல்லை. இந்த 2 பத்தி அந்த அம்மா கவலையப்படல. டைரக்டா இன்ஸ்டிங்சுவல் டிரைவ் ஆப்ரேட் பண்ணிருச்சு. இன்ஸ்டிங்சுவல் டிரைவ்ங்கிறது என்னது? பிளஸர் சிஸ்டம், பிளஸர் சீக்கிங். சூப்பர் ஈகோ என்னது? மொராலிட்டி. இந்த ப்ரீகான்சியஸ்ங்கிறது ரியாலிட்டி. அப்ப இட்ங்கிறது பிளஸர் சீக்கிங், ப்ரீகான்சியஸ்ங்கிறது ரியாலிட்டி, சூப்பர் கான்சியஸ்ங்கிறது மொராலிட்டி. மொத்தம் 9 வார்த்தை தான். 3 வார்த்தை தெரிஞ்சுட்டா போதும். அதேக்கு ஈக்குவலண்டான வார்த்தை தான் இந்த 3. இது எங்க இருந்து இந்த கேஸ்ல இருக்கு? இங்க ப்ரீகான்சியஸும் இல்ல, கான்சியஸும் இல்ல, இட் மட்டும்தான் ஆப்ரேட் ஆயிருக்கு. அதனால டைரக்டா அன்கான்சியஸ்ல இருந்து வெளியே வருது. அங்க குந்தி தேவி கதையில என்னாச்சு? அங்க இட் இருக்கு, ஆனா அது சூப்பர் ஈகோக்கு பயந்துகிட்டு, அதாவது சூப்பர் ஈகோங்கிறது என்னது? மொராலிட்டிக்கு பயந்துட்டு ப்ரீகான்சியஸ் உண்டாயிருது, ரியாலிட்டியை பார்க்குது. ஆஹா, கன்னித்தன்மையா தாய்மையா? கன்னித்தன்மை சொல்வதுதான் நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு இட்ட சப்ரஸ் பண்ணி இந்த சூப்பர் ஈகோக்கு ஏத்தாப்புல தன்னை வாழ வைக்குது. இப்ப ரியாலிட்டி பேஸ்டா அதுல வாழ வைக்குது. அவங்களுடைய செல்ஃப் எங்கிருந்து வந்திருக்கு?
கண்டிஷனல் செல்ஃப்ல இருந்து வந்திருக்கு, ஒரு பொசிஷனாலிட்டியில இருந்து வந்திருக்கு, ஒரு அடாப்டபிலிட்டியில இருந்து வந்திருக்கு. அது கண்டிஷனல் செல்ஃப். புரியுதுங்களா? இங்க என்ன இருக்கு, இன்டில் இருந்து டைரக்டா வந்துருச்சு. அதனால இது அன்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து அப்படியே வந்துருக்கு. அதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லை, அதுக்கு இந்த சொசைட்டி தெரியாது, அது எப்படி வாழணும் இருக்கணும் எதுவுமே தெரியாது. அதனாலதான் உள்ளுக்கு இருக்க மனிதனுக்கு எப்பொழுதுமே சுதந்திரமான மனிதன், அவன் எதையும் சிந்திக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், உள்ளுக்கு மட்டும்தான். வெளியே வந்தா இந்தியன் பீனல் கோட் ஆப்ரேட் ஆயிரும், இந்திய தண்டனை சட்டம் ஆப்ரேட் ஆயிரும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் புழக்கத்துக்கு வந்துடும், குற்றவியல் நடைமுறை சட்டம் அதுவும் புழக்கத்துக்கு வந்துடும். அப்ப சட்டங்கள் எல்லாம் இவன் திருப்பி பிரச்சனை ஆயிரும். அந்த கான்சிக்வன்ஸுக்கு பயந்துதான் இவன் ஒரு முறைக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். அப்ப இட்ல இருந்து ஆப்ரேட் ஆகிறது என்னது, பேசல் செல்ஃப், ஃபால்ஸ் செல்ஃப். பேசல் செல்ஃப் இல்லைன்னா ஃபால்ஸ் செல்ஃப். இந்த குந்தி தேவி கதை என்னது, கண்டிஷனல் செல்ஃப். அதுல இருந்து வர்ற மொழி இருக்கு பாருங்க, அதுல அன்கான்சியஸ்ல இருந்து வந்துச்சுன்னு வச்சுங்க, அது ரிலையபிள் சிம்டம், ரிலையபிள் லாங்குவேஜ். அதனாலதான் வாண்ட் ஆஃப் மாரல் ஃபீலிங் ரிலையபிலிட்டி உள்ளது. அதனால அதை ரூப்ரிக்கா போட்டு லவ் டிசப்பாயின்மெண்ட்ங்கிறது அங்க யதார்த்தம். புரியுதுங்களா? இதை எல்லாமே வச்சு நீங்க மருந்து கொடுக்கும்போது அது வேலை செய்யும். இப்ப ஹோமியோபதியை பொருத்தி பார்ப்போம். இப்ப இவங்க ஏன் இந்த சொசைட்டி எல்லாம் தூக்கி எறிஞ்சு 2001 இத பத்தி கவலையே படாம அவங்களால வாழ முடியுது? தப்பு இல்லைன்னு சொல்ல வைக்கிறது எது? அவங்களோட ஈடுன்னு சொல்லிட்டா போதுமா? அதனுடைய சோர்ஸ் எது? இதை சொல்லுவதுதான் ஹோமியோபதி. இது ஐடென்டிட்டி ப்ராப்ளம். தனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, ஒண்ணுதான் பாக்கி, இந்த காதல் கை கூடிச்சுன்னா நான் முழுமை பெற்றுவேன்னு நினைக்குது. அதுக்காக தான் இந்த மோரல் பிரின்சிபல் இருக்கு பாருங்க, அந்த மோரல் பிரின்சிபலுக்கு எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. ஏன்னா யாரோட உபதேசமும் யாரையும் நம்ப முடியாது, யாரையும் ஏத்துக்க முடியாது, எதையும் ஏத்துக்கூடிய சூழல்ல என்னுடைய பழைய அனுபவங்கள் இல்லை. அதனால தான் இலக்கை அடையணுங்கிறதுக்காக அந்த மொராலிட்டி அது இதெல்லாம் பார்க்காம அடையணுங்கிற ஒரே குறிக்கோள்ல செய்யற ஒரு செயல்பாடு தான் அந்த அம்மா செஞ்சிருக்காங்க. இதை செய்வது எதுனா இந்த ஹாலஜன் வகையறா. ஹாலஜன்ங்கிறது என்னது, மீராட்டிக்கம், புரோமேட்டம், புளூரின், இது போல உள்ளது, அயோடின், இது எல்லாமே. இவங்களுக்கு என்ன இருக்கும், எப்பொழுதுமே தன்னைய ஏமாத்திட்டாங்க, லெட் டவுன் பண்ணிட்டாங்க, டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, யாரையும் நம்ப முடியாது, யாரும் நமக்கு கைட் பண்ண மாட்டாங்க, யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, நாம விட்டோம்னா நம்மளை பனிஷ் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையும் வைச்சிருக்கிற ஒரு ஆள் தான் இந்த ஹாலஜன் குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். அதுல மியூராட்டிகம்ங்கிறது இந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்கோம். அந்த மியூராட்டிகத்துக்கு அவுட்டர் ஆர்பிட்ல இன்னும் ஒன்னும் பாக்கி இருக்கு, இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிச்சுன்னா அது முழுமையை அடைஞ்சிடும். அதுக்காக தான் எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எதிராக எது இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது. இந்த எதிராக இருந்த எதையும் கவலைப்படாததுக்கு காரணம் என்னன்னா, பாஸ்பரஸ் செல்ஃப அடைஞ்சிருச்சு. ஆனா நீ சொல்ற நான் அல்ல, நான் எனக்குன்னு ஒரு நான் இருக்குங்கிற சாய்ஸ் உள்ள ஒரு ஆள் தான் பாஸ்பரஸ். சல்பர்ங்கிறது 16th ஸ்டேஜ், பாஸ்பரஸ் 15th ஸ்டேஜ். சல்பர் என்ன தெரியுமா சொல்லும், ஐ எம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. எனக்கு செல்ஃப் முழுமை அடைஞ்சிருச்சு, நீ எனக்கு அட்வைஸ் பண்ண போயிட்டு வா, நான் உனக்கு வேற மாதிரி ஆள், நீ நினைக்கிற ஆள் இல்லை நானு. பாஸ்பரஸ் எனக்கு சாய்ஸ் இருக்குன்னு சொல்லும். ஆனா இங்கே அப்படி இல்லை, நீ யாரு என்கிட்ட சொல்றதுக்கு, நான் டிஃப்ரெண்டான ஆளு அப்படின்னு சொல்லும். மியூராட்டிகம் அந்த 17th ஸ்டேஜில் இருக்கிறது என்ன சொல்லும்னா, ஐ எம் ஆப்போசிட் ஆஃப் யூ. அதான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இந்த சொசைட்டிக்கு ஆப்போசிட்டா செயல்படுது. வாண்ட் ஆஃப் மாரல் ஃபீலிங் வருது. இந்த மொராலிட்டி பேஸா அது போகல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் போகலங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல முடியுது, இது ஹோமியோபதியில மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா சோர்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியுது. இல்லைன்னா அன்கான்சியஸ் மைண்ட்ல இட்ல இருந்து இந்த அம்மாவுடைய இந்த சூழல்ல இருந்து இப்படி வருது அப்படி வருது அப்படின்னு விளக்கத்தை தான் சைக்காலஜி சொல்லும்.
ஆனா நம்ம சோர்ஸையே காட்டுறதுனால, மற்றமையே காட்டுறதுனால, மற்றமைங்கிற வெறும் மொழியே அல்ல, மற்றமையினுடைய சோர்ஸையே காட்டுவதனால நம்மளால சொல்ல முடியுது. ஏன்னா இது அன்கான்சியஸ் பத்தி மட்டும்தான் சைக்காலஜி பேசும், இல்லாட்டி கலெக்டிவ் ஹியூமன் அன்கான்சியஸ்னஸ் பேசும். ஆனா நாம பேசுறது யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் பத்தி பேசுவோம். வித்தியாசம் இருக்கு. டோட்டல் கான்சியஸ்னஸ் நான் சொல்லல, யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். தத்துவத்துல இந்த 3 பிரிவு இருக்கு: அன்கான்சியஸ்னஸ், ஹியூமன் கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். வெறும் சோசியல் கான்சியஸ்னஸ் அல்ல, யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். அதை ரொம்ப பார்த்துக்குங்க. அதான் ஹோமியோபதியினோட யூனிக்னஸ், பிலாசபிக்கல் யூனிக்னஸ். எப்படி சைக்காலஜியோட பெட்டர் சயின்ஸ சொல்லுதுங்கிறத பாத்துங்க. இல்லாட்டி சைக்காலஜிக்கு அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பாருங்க. சைக்காலஜியை புரிந்து கொண்டு ஹோமியோபதி லாவை இங்க அப்ளை பண்ணும்போது சைக்காலஜிக்கே அற்புதமான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுது. அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு விஷயத்தை தான் ஹோமியோபதி செஞ்சிருக்கு. அதை சொல்வதற்கு தான் இந்த 3வது பாகம். இன்னும் ஒரு பாகத்தை மட்டும் சொல்லிட்டு நான் இதை முடிச்சுக்கலான் இருக்கிறேன். திருப்பி திருப்பி தியரி 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 அதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. செல்ஃப்னா என்னன்னு தெரியணும். இந்த செல்ஃப் கண்டிஷனல் செல்ஃபா, பேசல் செல்ஃபா, சோசியல் செல்ஃபா, என்ன செல்ஃப்ல இருந்து இது வந்திருக்குன்னு தெரியணும். அந்த மொழியை இது எது மூலமா தெரியும்? மொழியின் மூலமா தான் தெரியும். இப்ப மொழியை, எந்த மொழியை ரிலை பண்றது, எந்த மொழியை ரிலை பண்ண வேண்டியது இல்லை, எதுல இருந்து நம்ம எடுக்கலாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த உளவியல் பயன்படுத்த நம்ம தெரியணும். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது மொழிக்கும் மனிதனுக்குமான தொடர்பு, அதுல இருக்கிற பிரச்சனைகள். அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இதற்கு மேல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுடைய கமெண்ட்ஸை சஜஷன் பாக்ஸ்ல போடலாம். அது எனக்கு உதவியா இருக்கும், சிந்திப்பதற்கு உதவியா இருக்கும். சமீபத்துல வந்த ஒரு கேஸ். இந்த கேஸ் என்னன்னு சொன்னா, இவருக்கு கிராயின் அண்ட் உட்கார்ற இடம், குளோட்டியல் ரீஜன் ஃபுல்லா கட்டி. எப்படின்னு சொன்னா, அவரு வேட்டி கட்டியிருக்காரு, அது லுங்கின்னு சொல்லுவோம், இதை கட்டியிருக்காரு. 2 துண்டு நல்லா மடிச்சு அந்த துண்டுல உட்கார்ந்து இருக்காரு. அதை தாண்டி அந்த ஈரம், உள்ள இருக்கிற சீலு, தண்ணி எல்லாமே வெளியே வருது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை. படுத்த படுக்கையா கிடக்கிறார். எப்படின்னு பாருங்க. நடக்க முடியாது, நான் கிராயின் சுத்தியும் கட்டிகள், உட்கார முடியாது, ஒன்றும் படுத்தே கிடக்கணும். அப்படி படுத்து இருக்கும்போது தொடையும் உரசனால படுக்க முடியாது. அப்ப எவ்வளவு கஷ்டம் பாருங்க. வானத்தை பார்த்தும் படுக்க முடியாது, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இது மாதிரி 2 வருஷமா இருக்கிறார். இந்த மனநிலையில அவர் ஹோமியோபதியை தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கார். இவர் ஹோமியோபதியை பார்ப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக அவருடைய மருமகனும் இருக்கிறார். ஏற்கனவே என்கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. வேற ஒரு கம்ப்ளைண்ட் அதோட சேர்ந்து இந்த கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. நான் மருந்து கொடுத்து நல்லா இருக்கு. என்னை பார்க்கல அதுக்கப்புறம். ஏன்னா நான் மதுரையில இருக்கேன், அவங்க இருக்கிறது கொஞ்சம் தூரம். அதனால பக்கத்துல இருக்கிற விருதுநகர்ல இருக்கிற டாக்டர்களை பார்த்திருக்காங்க. அவங்களும் மருந்து கொடுத்து பார்க்கறாங்க, எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க. முயற்சி வீணாக்கப்படுது. ஆனா அந்த டாக்டர் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா அவர் நல்ல சக்சஸ்ஃபுல் டாக்டர், அதனால நல்லா செஞ்சிருக்காரு. இவரும் போய் மருந்து வாங்கி சாப்பிட்டிருக்காரு. ஆனா ஒண்ணுமே சரியாகல. இப்ப இந்த சூழல்ல அவருடைய மருமகனுடைய நிர்பந்தத்தின் காரணமாக என்னை பார்க்க வராங்க. நான் வந்தோடனே, ஏங்க ஹோமியோபதி பாக்குறீங்க, 2 ஊசியை போட்டுடலாமே, மாத்திரை மருந்து சாப்பிட்டு பேசாம வாழலாமே, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இல்ல அது ரொம்ப ஆபத்தாகி போயிடும். யார் சொன்னா? அலோபதி மேல இப்படி எல்லாம் ஒரு மித்து வச்சுக்காதீங்க தயவு செய்து. எத்தனையோ பேர் ஊசியை போட்டு 80 வயசு 90 100 வயசு வரைக்கும் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இது இல்லை, இதெல்லாம் கற்பனையானது. அப்படிலாம் ஒரு இது இல்லை. ஏன் இவ்வளவு சிரமத்துல ஆளாறீங்க? அது சார், முந்தைய அலோபதி எல்லாம் பார்த்தேன், அதுலயும் சரியாகல. அப்புறம் தான் இந்த சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி எல்லாமே பார்த்துதான் சார் கடைசியில ஒரு முடிவெடுத்து ஹோமியோபதி தான் என்னை காப்பாத்துங்கிற நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை சார், நான் வேணா மருந்து தரேன் பார்ப்போம்.
முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். இது வந்து நான் பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி முடியாத கேஸ் எல்லாம் இப்படிதான் பேசுவேன். இது என்னோட இயல்பு. நான் வந்து சரியாயிரும், நல்லாயிரும், பார்த்துக்குவோம், மருந்து கொடுத்துவோம், சரியாயிரும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பொழுதும் யார்ட்டையும் பேச மாட்டேன். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். சார் பழைய பிரச்சனை தானே, எனக்கு மறந்து போச்சுங்க, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு. சார் ரிட்டையர்ட் ஆன கொஞ்சம் பணங்கள் இருந்தது, அந்த பணத்தை வச்சுட்டு நான் பிசினஸ் பண்றேன்ட்டு பிசினஸ் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டேன், அதனால இப்படி ஆயிடுச்சு. அதுல இருந்துதான் மனசு உடைஞ்சி இந்த மாதிரி நோய் நொடிகள் ஆயிடுச்சு. ஆனா தப்பாலாம் செய்யல, எந்த வகையான தப்பான காரியங்கள், ஆல்கஹால், இல்லீகல், இம்மாரல் எந்த இதுவும் நான் ஈடுபடல. ஆனா ஆனஸ்டா பிசினஸ் பண்ண அதுல நஷ்டமாயி ஒண்ணும் இல்லாம ஆயிட்டேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. வேற என்ன பிரச்சனை? திடீர்னு ஒரு நாள் என்னுடைய அக்காட்ட பேசிட்டு இருந்தேன். அக்கா வந்து சத்தம் போட்டாங்க, நீ பேசாம போனுக்கு போய் பேசிட்டு இருக்க, உனக்கு உதவிக்குள்ள ஆள் வர முடியாது, நீதான் உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி மூச்சில் அடிச்சாப்புல பேசிட்டாங்க. அது என்னை பாதிச்சிருச்சு. இதே போல ஒரு சின்ன விஷயங்கள் என்னை பாதிச்சது. சரி, இந்த 3 விஷயத்துல எது உங்களை ரொம்ப கடுமையா பாதிச்சது? சிறு வயசுல எனக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டேன் குடும்பத்துல, அது எனக்கு மனசுல பாதிப்பு இருக்கு அப்படின்னு. சரி, இந்த சாப்பாடு பிரச்சனைனால பாதிப்பா, உங்க சிஸ்டர்னால பாதிப்பா, இந்த பிசினஸ் லாஸ்னால பாதிப்பான்னு. சாப்பாடு எல்லாம் கடந்துடும் சார், சிஸ்டர் அப்படிதானே பேசுவாங்க, இயற்கை தானே, பாத்தீங்களா, இயற்கை தானே. அப்புறம் பிசினஸ் லாஸ், இந்த பிசினஸ் லாஸ் அப்படிங்கிறது நாம எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னென்னவோ மருந்து தருவீங்க, ஆனா ஒரு மருந்து மட்டும் யாரும் தரமாட்டாங்க. ஏன்னா அந்த மருந்தை பத்தியான நமக்கு சரியான புரிதல் இல்லாதனால அதை இக்னோர் பண்ணிடுவோம். அந்த மருந்து வந்து எப்படின்னா, சோரிக்ல இருந்து சிஃபிலிட்டிக் வரைக்கும் ஒரு மருந்து. அவர்கிட்ட வந்து நான் கேட்ட போது, உங்களுக்கு இப்போ மனசுல ஓடிட்டு இருக்கேன், இது ஹோமியோபதியில பார்க்கணும், சரியாகணும், அப்படி ஆகலைன்னா தற்கொலை பண்ணி செத்துடலாம், இந்த தற்கொலை பண்ணி செத்துடலாங்கிறது தான் என்னுடைய இப்ப அதிகமான சிந்தனை. இப்ப கேஸ் வந்து சிஃபிலிட்டிக் போயிருச்சு, இப்ப என்ன பண்றது, இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்றது? இவருடைய லாங்குவேஜ் 2 முக்கியமானது. ஒண்ணு, சமூகத்துல நடந்த ஒரு பிரச்சனையிலிருந்து வருது, பிசினஸ் பண்ணி நஷ்டமாயிருச்சு அப்படிங்கிறதுல இருந்து வருது, ஏல்மெண்ட்ஸ் ஃப்ரம் லாஸ் ஆஃப் லாஸ். அடுத்து 2வது சிஃபிலிட்டிக் ஆட்டிடியூட் இருக்கு, சிஃபிலிட்டிக் மயாஸ்மெட்டிக் ரெமடி. இந்த 2 தான் நம்ம பார்க்க வேண்டியது. அப்புறம் கட்டிங்கிற பேத்தாலஜி, அதுல இந்த மாதிரி நீரா வருது, இதை குணப்படுத்துவதற்கான பேத்தோஜெனிசிஸ் உள்ள மருந்து. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க குணமாக்க முடியும், பட் ஆக்கவே முடியாது, கஷ்டம். அவருக்கு நான் கொடுத்தது சரசபரியில்லா 30 2 நாள் கழிச்சு போன் பண்ண சொன்னேன். கரெக்டா 2 நாள்ல போன் பண்ணாரு. 80% ஆஃப் பெயின் போயிருச்சு. அப்புறம் அதோட டிஸ்சார்ஜஸ் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு, ஆனா ரத்தம் வர்றது இருந்துட்டு இருக்கு. அவருக்கு அந்த டிப்ரெஷன் வந்து குறைஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, நம்ம குணமாயிருவோங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. இப்ப உட்கார்ந்து எந்திரிக்கிறதுல அவருக்கு சிரமம் இல்லை, ஏன்னா பெயின் குறைஞ்சதுனால அவர் உட்கார்ந்து எந்திரிக்கிறதுல, நடக்கிறதுல அவருக்கு அவ்வளவு கஷ்டங்கள் இல்லை. இதுதான் ஒரு 3-4 நாளுக்குள்ள நடந்த நிகழ்ச்சி. 2 வருஷமாக சிரமப்பட்டு இருக்காரு. இப்ப சரியான மருந்தை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு அடிப்படையில சில யுக்திகளை நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து வெறும் நோயாளியினுடைய மொழியை ஹோமியோபதி மொழியாக மாற்றுவது மட்டும், அந்த தொழில்நுட்பம் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதாது, இந்த லாங்குவேஜ் ஆஃப் பிலாசபி மட்டும் போதாது. அதை தாண்டி அதுக்கு பின்னாடி இந்த மொழி எங்கிருந்து வருது, எதை ரிலே பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, அதற்கான பேக்டிராப் எல்லாமே நமக்கு தெரிவதற்கு நமக்கு கட்டாயமாக உளவியல் அவசியமாக இருக்கிறது. அந்த அளவிற்கான உளவியலை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே போதுமானது. ஆர்வம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம், இன்னும் ஆழமாக கூட படிக்கலாம். அதை இன்னும் இன்னோவேட்டிவா படிச்சு இன்னும் ஹோமியோபதி அடுத்த கட்டத்துக்கு கூட நீங்க வளர்த்து செல்வதற்கு உதவியாக அது அமையலாம். அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அதுக்கான இனிஷியேஷன் தான் இந்த கிளாஸஸ் எல்லாம். தேங்க்யூ.